ஜெபிப்போம். எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையாகிய உமது குடும்பத்தையும் பகையாதவர் யூத மக்களையும் சிலையும் அறியாமையையும் மன கடினத்தையும் உமது திருவசனத்தை அசட்டை பண்ணும் துணிவையும் அகற்றும். அவர்கள் அனைவரும் உமது மந்தையில் சேரவும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் திருவசனத்தை அசட்டை பண்ணும் துணிவை அகற்றவும் அவர்கள் அனைவரும் நின்றவாறே இருப்போம். நற்செய்தி பாடத்திற்காக நாம் காத்திருப்போம். அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். திருப்பலிலும் நியாயத்திலிருந்து அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிழைப்புலியை நியமித்தார்கள். ஆனால் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவர் விதைத்து நம்மை வழி நடத்துவாராக. ஒரு எல்லா இடத்துலையும் ஃபெயில் ஆகி ஒரே பையன் ரொம்ப படிக்க 8th ஸ்டாண்டர்ட் போக போகிறான். அப்பாவுக்கு ரொம்ப கவலை. நமக்கு பின்னாடி அந்த எச்சல் கூட்டு ரசாரங்கள் வாத்தியாருக்குள்ள மக்கள்னு சொல்கிறாங்க. மாற்றி எந்த ஸ்கூலில் மாற்றினாலும் அவன் வந்து 3 மாதம் இருக்கிறதே பெருசு. அவன் பார்த்து எச்சமையும் அந்த ரூமையெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலை விட்டு அவன் விலகவும் இல்லை. அந்த வருஷம் அவன் பாஸ் பண்ணி ஸ்கூல் கூப்பிட்டு போனீங்களே, ஹெட்மாஸ்டர் ரூமு, ஹெட்மாஸ்டரை பார்த்தேன். இது ஒரு மாணவனின் புரிந்து கொள்ளுதல். சிலுவையை பார்த்து ஒரு அறியாத பிள்ளை உங்கள் வரலாற்றை திருப்பி போடும் பேரின்ப வாழ்வை கொடுக்கும். ஆயத்தமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கற்றாலும்